Hello viewers, welcome back to my channel. இது என்னோட first makeup tutorial video for this year. ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னாக்கா பொங்கல் ஸ்பெஷல். ஸோ பொங்கலுக்கு நான் எப்படி ரெடி ஆக போகிறேன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ இல்லை சேனல் பார்க்குறீங்கனாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஆளாக பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் ado, let's get started. as usual to start off நான் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பாய்க்கிற மாய்ஸ்சரைசர் பேர் வந்துட்டு அல்ட்ரா ரிப்பேர் க்ரீம். இதை வந்துட்டு என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் வந்துட்டு செக்யூலர் மோஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். செகண்ட்லி ஃபேஸ் ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ப்ரைமரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு ஆயில் ஃப்ரீ அண்ட் தென் பாஸ் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். ப்ரைமர் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் மூவ் ஆகாமல் அது வந்துட்டு ஹோல்ட் பண்ணும். பேசிக்லி நீங்கள் எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ரைமர் போடணும். ஆல்தோ நான் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ப்ரைமர் போட்டுட்டாலும் நான் இன்றைக்கி மேக்கப் ஆரம்பிக்க போகிறதே ஐ மேக்கப்பில் தான். Maybelline Age Divine Concealer வந்துட்டு என்னோடய ஐ பேஸாக நான் இன்றைக்கி பாய்க்கிறேன். அது என்னோடய ஐ ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அதை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைட்டான ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து அந்த கன்சீலரை நான் செட் பண்ணுறேன். பேசிக்லி நம்ம ஏன் இப்படி செய்கிறோம்னாக்கா ஸோ தட் அந்த கன்சீலர் வந்துட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அண்ட் ப்ரொவைட் அ ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் ஐ ஷேடோ விச் இஸ் கம்மிங் அப் நெக்ஸ்ட். I just want to make sure இன்னைக்கு உள்ள ஐ மேக்கப் வந்துட்டு வெரி யூனிவர்சல், ஈஸி டு அச்சீவ், ரொம்ப கிளாசிக்கலான ஒரு லுக்காக இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்சிஷன் கலர் அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா வந்துட்டு ஐம் டேக்கிங் இட் ஃப்ரம் மினி ஹோலா பெனஃபிட் கான்டூர் பேலட். இது வந்துட்டு ஒரு லைட்டான ப்ரௌன் கலர். ஸோ அதை நான் பேசிக்லி என்ன பண்ணுறேன்னாக்கா வந்துட்டு அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு எடுத்துகிட்டு வரேன் இன் அ வைப்பர் மோஷன். நெக்ஸ்ட் Maybelline மாஸ்டர் க்ரூம் மெட்டாலிக் Illuminator எடுத்து என்னோட 2/3 ஆஃப் மை ஐலிட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். யூ கேன் either யூஸ் அ ஃப்ளாட் ப்ரஷ் ஆர் யூ கேன் யூஸ் ஃபிங்கர் டிப்ஸ் லைக் வாட் am I doing right now. Let's say you prefer to use flat brush to apply this Illuminator as your eyeshadow. அதாவது கோல்ட் கலர் ஐஷேடோவாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு யூ கேன் வெட் த ஃப்ளாட் ப்ரஷ் ஃபர்ஸ்ட் வித் செட்டிங் ஸ்ப்ரே. அடுத்தது வந்துட்டு ஐம் கோனா டீப்பன் அவுட் த அவுட்டர் வி. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி மார்ஃபி பேலட் ஜாக்லின் ஹில் பேலட்லேருந்து வந்துட்டு பர்ன்ஸ் கலர் எடுத்து ஐம் கோனா ப்ரெஸ் அட் த அவுட்டர் வி அண்ட் பிளெண்ட் இட். இன்றைக்குள்ள ஐ மேக்கப் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு மொதல் 2 ஷேட் பாய்ச்சனில் அது வந்துட்டு ஐ ஷேடோவே இல்லை. ஐம் ஜஸ்ட் யூஸிங் கான்டூர் பேலட் அண்ட் Illuminator, கோல்ட் கலர் Illuminator. Let's say you don't have eyeshadow palette but you still want to look glamorous for your outing, you can use this kind of techniques. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு முன்னாடி பாய்ச்ச லார்ஜர் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா feather out and make sure the colors are blend so that you will get a seamless outlook and it doesn't look so harsh. நெக்ஸ்ட் வி கோனா ட்ரா ஐலைனர். இன்றைக்கி ஐலைனருக்கு வந்துட்டு நான் பாய்க்கிற ப்ராடக்ட் வந்துட்டு இன்டுவிட் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் பேன் கால்ட் மிட் நைட். இந்த ஐலைனர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பிகாஸ் அது வந்துட்டு சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு அண்ட் வெரி ஈஸி டு யூஸ். அதோட அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு இட்ஸ் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வெரி நைஸ் டு யூஸ். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ பேசிக்லி நம்மளோட ஐ மேக்கப் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நவ் வி கோனா மூவ் டு த பேஸ் மேக்கப். இன்றைக்கி நான் பாய்க்கிற ஃபவுண்டேஷன் வந்துட்டு மேட் பாலர்ஸ் ஃபிட் மீ ஃப்ரம் Maybelline. இதோட கோட் வந்துட்டு 332 கோல்டன் கேரமல்.
அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இது நான் பாய்க்கிறது வந்துட்டு ஆக்சுவலி நார்மல் டு ஆயிலி. அப்படி உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இல்லை ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுனாக்கா இது வந்துட்டு பெஸ்ட்டாக சூட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ ஃபார் த பிளெண்டிங் நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உள்ள கபூக்கி ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். ஐம் புஷிங் த ஃபவுண்டேஷன் இன்டு மை ஸ்கின். அப்படி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுனாக்கா கபூக்கி ப்ரஷ்ஷோ இல்லை ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பாய்க்கிறதுக்கோ டு அப்ளை த ஃபவுண்டேஷன் யூ கேன் யூஸ் பியூட்டி பிளெண்டர். பட் நான் பர்சனலி ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு ஒரு சாஃப்ட் கபூக்கி ப்ரஷ் இல்லைனாட்டி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஃபார் த ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப். இன்றைக்கி நான் வந்துட்டு கரெக்டாக பாய்க்கல, பட் ஐம் கோன் ஷோ யூ அ ட்ரிக். வாட் ஐம் கோன் டூ இஸ் தட் ஐம் கோன் அப்ளை அ thin layer of foundation under my eyes. இது ஏன் அப்படி செய்கிறேனாக்கா வந்துட்டு so that it will cover my dark circle. ஸோ மறுபடியும் கபூக்கி ப்ரஷ் எடுத்து blend பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி பாய்க்கிற கன்சீலர் L'Oreal True Match in Golden Honey. பர்சனலி எனக்கு இந்த கன்சீலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்டும் கூட, ஈஸிலி அவைலபிள். ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு ஐ ஹாவ் அ காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின். ஸோ என்ன ஆகுதுனாக்கா என்னோடய கண்ணு கீழெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஸோ இந்த கன்சீலர் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது க்ரீஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோவில் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன் இந்த கன்சீலரை. இந்த மேக்கப் டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னாக்கா ஐ வாண்ட் டு பி வெரி கிளாசிக்கல், வெரி ஈஸி டு அச்சீவ் பை எனிபடி. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப மினிமலான ப்ராடக்ட், மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸாக தான் நான் பாய்ச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் கன்சீலர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஐம் கோனா டேக் த சேம் பியூட்டி பிளெண்டர் அண்ட் blend one more time under my eyes before I apply some loose powder. இது ஏன் அப்படி செய்கிறேனாக்கா வந்துட்டு ஸோ தட் அந்த பவுடர் வந்துட்டு அந்த லைன்ஸில் போய் உட்காராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னாக்கா வந்துட்டு நான் பேக்கிங் ப்ராசஸ் செய்யவே இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் அ ப்ரெஸ் பவுடர். இது வந்துட்டு ஸ்டே மேட் ஃப்ரம் ரிமெல் ப்ரெஸ் பவுடர் எடுத்து என்னோடய என்டையர் ஃபேஸை வந்துட்டு செட் பண்ணுறேன். Coming up next, contouring. Again, I'm taking my mini Hoola Benefit Contour Palette. இதை எடுத்து நான் வந்துட்டு கான்டோர் பண்ணுறேன் ஃபேஸை. பேசிக்லி என்ன நடக்குதுனாக்கா வந்துட்டு ஐ வாண்ட் மை ஃபேஸ் டு லுக் ஸ்லிம்மாக. அது மட்டும் இல்லை, ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக தெரியும். டு பிரிங் பேக் த வார்ம் அண்ட் அந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்துட்டு கான்டோர் பண்ணுறோம். பர்சனலி எனக்கு வந்துட்டு என்னோடய நெத்தி சின்னதாக தெரியணும், அப்புறம் மூக்கு இன்னும் கூராக தெரியணும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம் கான்டோர் பண்ணுறதுல. ஸோ இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். Next, to add more colors to our face, we gonna apply some blusher. ஸோ இன்றைக்கி நான் பாய்க்கிற blusher வந்துட்டு Rimmel Maxi Blush and இதோட கோட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 006 Explode. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய ஆப்பிள் ஆஃப் சிக்ஸில் மட்டும் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணாமல் ஐம் பிரிங்கிங் அப்வர்ட்ஸ் ஸோ தட் என்னோடய ஃபேஸ் வந்துட்டு நீளமாக தெரியும் அண்ட் தென் நல்லா லிஃப்டாப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வி கோனா ஃபினிஷ் அவர் ஐ மேக்கப். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை சம் லூஸ் பவுடர் அண்டர் மை ஐஸ். ஸோ மறுபடியும் என்னோடய மினி ஹோலா பெனிஃபிட் கான்டூர் பேலட் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா ப்ரெஸ் அண்டர் மை lower lashes. Next, to tighten up my waterline, I'm using Kay Gel Eyeliner in black.
அந்த இந்தியன் கிளாசிக்கல் லுக் கிடைக்கிறதுக்காக அதே சேம் ஜெல் ஐலைனரை எடுத்து நான் வந்துட்டு என்னோடய கண்ணுக்கு கீழே இன்னும் திக்காக போடுறேன். as in making it look thicker and darker. Next, to highlight my brow bones, I'm taking Enlight from Jacklyn Hill Morphe palette. அந்த ஷேடை வந்துட்டு நான் ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபிங்கர் டிப்ஸை வச்சு புஷ் பண்ணுறேன். நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ஐ மேக்கப்பை முடிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது, which is I'm going to curl my lashes and apply mascara. இன்னைக்கு பாய்க்கிற மஸ்காரா வந்துட்டு Sephora Outreach Curl Mascara. அடுத்து வருது என்னோட ஃபேவரட்டான ஒரு பார்ட், டு ஹைலைட் மை ஹையர் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாய்க்கிற ஹைலைட்டர் வந்துட்டு Maybelline மாஸ்டர் க்ரூம் மெட்டாலிக் ஹைலைட்டர். அப்படி உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ், கன்னத்துலலாம் பிம்பிள்ஸ் இல்லை நெத்தியில் பிம்பிள்ஸ் இருக்குனாக்கா வந்துட்டு ஹைலைட் பண்ணுறத வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அது ரொம்ப அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் அந்த டெக்ஸ்சரை அதிகமாக காட்டும். அதனால தான் ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த ஹைலைட்டர் வந்துட்டு ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் திஸ் இஸ் அ ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் ஆஃப்கோர்ஸ். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி பாய்க்கிற லிப்ஸ்டிக் வந்துட்டு ஸ்லிக் மேட் மீ கால்ட் பிட்டர் ஸ்வீட். கோட் நம்பர் வந்துட்டு 1036. அண்ட் இந்த மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு, சீல் பண்ணுறதுக்கு I'm going to use Rimmel Insta Fix and Go setting spray. இது பார்த்திங்கனாக்கா வந்துட்டு 2-in-1 ஸ்ப்ரே, which is இந்த ப்ரைமராகவும் பாய்க்கலாம் and setting ஸ்ப்ரேவாகவும் பாய்க்கலாம். Before and after makeup பாய்க்கலாம். So guys, off camera I have put on my sari, bindi, my accessories, and I have done a very classical hairdo. என்ன பண்ணியிருக்கேனாக்கா வந்துட்டு ஒத்த ஜடை போட்டு முடி முன்னுக்கு கேர்ள் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஐ வாண்ட் அ வெரி கிளாசிக்கல் இந்தியன் லுக் டுடே. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா, இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன மாதிரியான மேக்கப் லுக் நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலில் பார்க்கணுன்னு காமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. So guys, we are at the end of the tutorial. I will see you in a brand new makeup tutorial next week. Love you all.